ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஏதோ வெயிட் குறைக்கிறது அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு நம்ம லைஃப் லாங்காக ஹெல்த்தியாக இருக்கணும். எவ்வளோ வருஷம் இருக்கணும் அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க, இப்போ கம்மியான வருஷம் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு பார்க்கணும். அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்க, எவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஹெல்த் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, சுகர் வந்து அவங்க வந்து வேலை செய்ய முடியாமையும் ஹாஸ்பிட்டலில் போகிறதும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமாக பணம் கட்டுறதும், அந்த விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். இல்லைன்னா இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அவங்கள கவனிங்க. அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்களுடைய என்னென்ன பழக்க வழக்கம், அவங்க வாட்டர் இன்டேக் கரெக்டாக பண்ணுறாங்களா, வெஜிடபிள்ஸ் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, ஃப்ரூட்ஸு சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி சப்ளிமெண்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடியது வந்து என்னன்னா ஹை எனர்ஜி, அதாவது நம்ம ஃப்ரூட்ஸில் இருக்கிற எசன்ஸு. ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா எல்லாமே வந்து ஹெல்த்தியான இதுன்னு சொல்ல முடியாது. அதில் பாதி வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னா சாப்பாடு, சோறு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி. அதில் வந்து சத்துள்ள பொருள் கொஞ்சம் தான் இருக்கும், மில்லி கிராம் தான் இருக்கும். அந்த மில்லி கிராம்ஸு எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்து நமக்கு எசன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வேல்யூ, ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு இந்த ஃபுட்டு கிடைக்குது. இதை நம்ம சாப்பிட்டு நம்ம கோச்சஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா, அதாவது உடம்புக்குள்ளே உள்ள தேவையில்லாத டஸ்ட்டு, கிருமிகள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே போகணும். வெளியே போயிட்டு அதை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதை நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த வெயிட்டு குறைக்கிறவங்க குறைக்க 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 அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியும். நம்ம இதை விட்டுட்டு மறுபடியும் அதையும் இதையும் ரெண்டையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். இந்த பழைய நிலைமைக்கே போயிடலாம். நம்ம எந்த நிலைமைக்கு போகிறோன்னு பாருங்கள். வெயிட்டு குறைக்காதவங்களாம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம சீரியஸாக பண்ணுறோம், நம்ம ஹெல்த் மேலேயும் நம்ம உயிர் மேலேயும் எவ்வளோ அக்கறையாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம கவனிக்கலாம்.